செல்வி ஜெயலலிதாவா இருந்தவங்க, அம்மா ஜெயலலிதா இல்ல. அம்மா அப்டின்னாலே ஜெயலலிதா தான் அப்டின்ற அளவுக்கு எப்படி மாற முடிஞ்சது அப்டின்னா, ஆ ஒண்ணு நான் சொல்லுவேன். முதல்ல அவங்களுடைய முகத்தோற்றம், வயதான தோற்றம். இப்போ எப்டின்னா, அந்த அம்மாவிற்கே உரிய தோற்றம். அந்த முதல்ல இருந்த அந்த கிளாமர் எல்லாம் போயி ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேஸ். அப்புறம் என்னன்னா, வயது ஆகும்போது 91ல அவங்க முதல்வராக இருக்கும்போது இருந்த அந்த ஆணவம் அவருடைய முகத்தில வெளிப்பட்டது. அது இப்போ வந்து ப 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்க்கட்சியா தோல்வி 96ல தோல்வி. அதுக்கு அடுத்து அ எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அ உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், அது முகத்த இன்னும் கொஞ்சம் சாஃபன் ஆக்குது. அவங்களுடைய ப பே பேச்சு, தொனி இது எல்லாத்திலயுமே ஒரு மென்மை வருது. ஒரு அந்த கிரேஸ்ன்ற வார்த்தை சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தோற்றம். அப்புறம் நரைமுடி, அப்புறம் எளிமையான தோற்றம். நகை நட்டு போடுறது கூட ரொம்ப சிம்பிளா பார்த்து பார்த்து தான் செய்தாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு அம்மா அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தோற்றம் அதற்கு இசைவாக இருந்தது. அதனால அந்த இமேஜ் கிளிக் ஆச்சு. அம்மான்றது ஒரு பிராண்டா மாறுச்சு. இப்ப இத பார்த்துக்கிட்டு, இப்போ ஸ்டாலின் வந்து அப்பா அப்படின்னு ஆக முடியுமா? அப்படின்னா, ஆக முடியாது. ஏன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா? அதுல நம்ம இந்த ஜெயலலிதாவுக்கு சுட்டிக்காட்டணும் பாருங்க. அந்த மென்மை, எளிமை, இனிமை, அந்த கிரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இல்ல. இத நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா அப்படித்தான் இருக்கு. அவருடைய ஹேரே பாருங்களேன், அவரு உதயநிதிக்கு போட்டியாக ஹேர் ஸ்டைலு. இன்பநிதிக்கு போட்டியாக ஹேர் ஸ்டைல்னு நம்ம சொல்லணும். ஏன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸும், அவருடைய பிஹேவியரும், ஷாப்பிங் போறதும், அது இதுவும் பார்க்கும்போது, அ அப்பான்ற ஸ்தானத்தில வச்சு பார்க்குறது மாதிரியானதா இல்ல.